பூங்குழலி, உன் அத்தை இருந்துவிட்டால் நீ அனாதை ஆகிவிடுவாய் என்று அஞ்ச வேண்டாம். நீ இன்று செய்த உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன். உன்னிடம் என்றென்றும் நன்றி உள்ளவனாக இருப்பேன். நான் ஒருவேளை மறந்துவிட்டாலும் சின்ன பழுவேட்டரையர் மறக்க மாட்டார். உன் அத்தையும் நீயும் இன்று அவருக்கு எத்தகைய உதவி செய்தீர்கள். சக்கரவர்த்தியின் மீது வேலோ கத்தியோ பாய்ந்திருந்தால் உலகம் என்ன சொல்லியிருக்கும்? தஞ்சை கோட்டையின் தளபதியான பழுவேட்டரையரும் அந்த பாதக செயலுக்கு உடந்தை என்றுதான் ஊரார் உலகத்தார் சொல்வார்கள். கோட்டை வாசலில் கொடும்பாளூர் வேளார் வேற காத்திருக்கிறார். பழுவூர் குலத்தை அடியோடு ஒழித்து கட்டுவதற்கு அவருக்கு வேண்டிய காரணம் கிடைத்திருக்கும். அவ்வளவு ஏன், இன்றைக்கு நான் முன் உதவினால் கோட்டைக்குள் வராதிருந்தால் கோட்டை தளபதியின் மேல் எனக்கு கூடத்தான் சந்தேகம் உதித்திருக்கும். ஆகையால் சின்ன பழுவேட்டரையர் மற்ற எல்லோரையும் விட உன்னிடம் அதிக நன்றி செலுத்த வேண்டும். அவரிடம் நீ என்ன பரிசு கேட்டாலும் கொடுப்பார். அவருடைய சொத்திலே பாதியை கேட்டாலும் கொடுத்து விடுவார். இவ்வாறு இளவரசர் கூறிய போது சின்ன பழுவேட்டரையரை பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய கடமையை அவர் சரியாக நிறைவேற்றவில்லை என்பதை அவருக்கு உணர்த்த விரும்பியே மேற்கண்டவாறு பேசினார். அதை சின்ன பழுவேட்டரையர் அறிந்து கொண்டார் என்பதை அவருடைய முகத்தில் தோன்றிய வேதனை நன்கு எடுத்து காட்டியது. அவருடைய முகத்தில் சாதாரணமாக குடிக்கொண்டிருந்த கம்பீரம் தோற்று போய்விட்டது. யாரையும் லட்சியம் செய்யாத, எதற்கும் அஞ்சாத வீர பெருமிதத்தின் அறிகுறி இப்போது அந்த முகத்தில் இல்லவே இல்லை. போர்க்களத்திலிருந்து புறமுதுகிட்டு ஓடி வந்த வீரன் ஒருவன் பலர் ஏசும்படியாக இந்த உயிரை காப்பாற்றி கொண்டு வந்ததில் என்ன பயன் என்று வெட்கி தலைகுனியும் பாவனை அவருடைய முகத்தில் இப்போது காணப்பட்டது. இளவரசர் முதலில் கூறியதையெல்லாம் கேட்டு உள்ளமும் உடலும் உருகி நெகிழ்ந்து கொண்டிருந்த பூங்குழலி அவர் பரிசை பற்றி சொன்னதும் பழைய ஆக்ரோஷம் கொண்ட சமுத்திரகுமாரி ஆகிவிட்டாள். இளவரசே, எனக்கு யாருடைய நன்றியும் தேவையில்லை, பரிசும் வேண்டியதில்லை. எனக்கு தஞ்சம் அளிக்க சமுத்திரராஜா இருக்கிறார். என் படகும் கால்வாய் முனையில் பத்திரமாக இருக்கிறது. இதோ நான் புறப்படுகிறேன். ஒருவேளை என் அத்தை உயிர் பிழைத்தால், இல்லை, அது வீண் ஆசை. காலையில் என் அத்தை சொல்லிவிட்டாள். வரப்போவதை உணர்ந்துதான் சொன்னாள். இனி அவள் பிழைக்கப் போவதில்லை. எனக்கு இங்கே வேலையும் இல்லை. என்றாவது ஒரு நாள் தாங்களும் கொடும்பாளூர் இளவரசியும் கோடிக்கரைக்கு வந்தால் என்று கூறி பூங்குழலி வானதி இருந்த இடத்தை நோக்கினாள். அந்த பெண் அகல விரிந்த கண்களினால் தன்னையும் இளவரசரையும் பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தாள். சீச்சி, இது என்ன ஆசை, நான் போகிறேன் என்று கூறிவிட்டு வாசற்படியை நோக்கி விரைந்து நடந்தாள். இதுவரையில் திக்பிரமை கொண்டவளைப் போல் நின்றிருந்த வானதிக்கு அப்போதுதான் சிறிது தன்னுணர்வு வந்தது. அவள் பூங்குழலியின் அருகில் வந்து, என் அருமை தோழி, நீ எங்கே போகிறாய்? நானும் உன்னைப்போல் அனாதைதான் என்று மேலும் பேசுவதற்குள் பூங்குழலி குறுக்கிட்டாள். தேவி, நான் தங்கள் அருமை தோழியும் அல்ல, தாங்கள் என்னைப்போல் அனாதையும் அல்ல. சீக்கிரத்தில் பழையாறை இளையபிராட்டி வந்து விடுவார் என்றாள். வானதிக்கு அப்போதுதான் உண்மையில் இளையபிராட்டியின் நினைவு வந்தது. ஐயோ, அக்காவுக்கு இங்கு நடந்ததெல்லாம் ஒன்றும் தெரியாதே, செய்தி சொல்லி அனுப்ப வேண்டுமே என்றாள். அதற்கும் ஒரு கவலையா? கோட்டை வாசலில் தங்கள் பெரிய தகப்பனார் இருக்கிறாரே, அவரிடம் சொன்னால் செய்தி அனுப்புகிறார் என்று கூறிவிட்டு பூங்குழலி வழிமறிப்போல் போல் நின்ற வானதியை கையினால் சிறிது நகர்த்திவிட்டு மேலே சென்றாள். வாசற்படிக்கு அருகில் சின்ன பழுவேட்டரையர் மறுபடியும் அவளை வழிமறித்து நிறுத்தினார். பெண்ணே, பொன்னியின் செல்வர் கூறியதெல்லாம் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் கூறியது முற்றிலும் உண்மை. பழுவூர் குலத்துக்கு அழியாத அபகீர்த்தி உண்டாக்காமல் நீ காப்பாற்றினாய். உனக்கு நான் அளவில்லாத நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நீ என்ன பரிசு வேண்டுமென்று கேட்டாலும் தருகிறேன் என்றார். பூங்குழலி தூர புன்னகையுடன், தளபதி, இங்குள்ளவர்களில் சிலருக்கு சக்கரவர்த்தி உயிர் பிழைத்ததில் சந்தோஷம், சிலருக்கு அவர் நடமாடும் சக்தி பெற்றதில் சந்தோஷம், இன்னும் சிலருக்கு பழுவேட்டரையர் குலம் அபகீர்த்திக்கு உள்ளாகாததில் மகிழ்ச்சி. என் அத்தைக்கு நேர்ந்த துர்மரணத்தை பற்றி யாருக்கும் கவலை இருப்பதாக தெரியவில்லை. நானாவது அதை பற்றி கவலைப்பட வேண்டாமா? என் அத்தையை கொன்றவன் எங்கே போனான் என்று தேடி கண்டுபிடிக்க பார்க்கிறேன். தயவு செய்து எனக்கு வழியை விடுங்கள் என்றாள். பூங்குழலியின் இந்த வார்த்தைகள் கோட்டை தளபதி காலாந்தக கண்டரை தூக்கி வாரி போட்டன. பெண்ணே, உன்னிடம் நான் தோற்றேன். கொலைகாரனை விட்டுவிட்டு சும்மா நின்று கொண்டிருக்கிறேன். அவனை கண்டுபிடிக்காவிட்டால் சக்கரவர்த்தி பிழைத்ததனால் மட்டும் என் பழி தீர்ந்து விடாது. உன் வார்த்தைகளில் நான் அவநம்பிக்கை கொண்டதே தவறு. கொலைகாரன் எங்கே போயிருப்பான்? என்னை தள்ளிவிட்டு ஓடினான். ஆம், சுரங்க வழிக்குத்தான் போயிருப்பான். வா, எனக்கு உதவியாக வா. வேறு யாரையும் அழைத்து போக விருப்பமில்லை. அவன் மட்டும் என்னிடம் அகப்படட்டும், என்ன செய்கிறேன் பார். இவ்விதம் சொல்லிக்கொண்டே சின்ன பழுவேட்டரையர் தம் இரும்பு கைகளினால் பூங்குழலியும் பிடித்து இழுத்து கொண்டு சிற்ப மண்டபத்தை நோக்கி விரைந்து சென்றார். அந்த அறையில் இருந்த மற்ற எல்லாரும் அப்படியே நின்றார்கள். இளவரசர் விருப்பத்தை அறிந்து கொண்டு சக்கரவர்த்தியின் அருகில் போகாமல் தூரத்தில் ஒதுங்கி நின்றார்கள்.
எல்லாருடைய கண்கள் மட்டும் சக்கரவர்த்தியின் பேரிலும் அவர் மடியில் தலை வைத்து படுத்திருந்த மாதரசியின் பேரிலும் இருந்தன. ஆனால் சுந்தர சோழரும் மந்தாகினியுமோ ஒருவரோடு ஒருவர் பரிபூர்ணமாக கலந்து போயிருந்தார்கள். மற்றவர்களை பற்றி எண்ணமே அவர்களுடைய நெஞ்சில் புகுவதற்கு இடம் இருக்கவில்லை. 30 வருஷத்து வாழ்க்கையை சில நிமிஷ நேரத்தில் நடத்த முடியுமா என்பது பற்றி மனோதத்துவ விற்பனர்கள் பொதுமுறையில் என்ன சொல்வார்களோ தெரியாது. ஆனால் சுந்தர சோழரும் மந்தாகினியும் அந்த சில நிமிஷ நேரத்தில் பன்னெடுங்காலம் வாழ்க்கையை நடத்தினார்கள் என்பதில் சந்தேகம் சிறிதும் இல்லை. 30 வருஷத்தில் ஒருவரோடு ஒருவர் பேசக்கூடியது எல்லாம் அவர்கள் பேசிக்கொண்டார்கள். மந்தாகினி தனக்குரிய நயன பாஷையின் மூலமாகவே பேசினாள். சுந்தர சோழர் பெரும்பாலும் அந்த பாஷையை அறிந்து கொண்டார். இளம் பிராயத்தில் பூதத்தீவிலே அவர் சில மாத காலம் மந்தாகினியுடன் சொர்க்க வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த காலத்தில் அவளுடைய சமிக்ஞை பாஷையையும் நன்கு தெரிந்து கொண்டிருந்தார். அவற்றை அவர் இன்றளவு மறந்துவிடவில்லை. ஆகையால் மந்தாகினி இப்போது கண்களால் மட்டுமே பேசிய போதிலும் அவருடைய உள்ளம் அவள் மனத்தில் உதித்த எண்ணங்களை அப்படியே அக்கணமே தெரிந்து கொண்டது. அப்படி அதிகமாக மந்தாகினி விஷயம் எதுவும் சொல்லிவிடவும் இல்லை. தங்கள் பேரில் எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை. உலகை ஆளும் சக்கரவர்த்தி ஆகிய தாங்கள் எங்கே? கரையர் மகளும் ஊமையும் செவிடுமான நான் எங்கே? தங்கள் முன் வராமல் நான் தான் இத்தனை காலமும் மறைந்து திரிந்து கொண்டிருந்தேன். அவ்வப்போது தூரத்தில் நின்று தரிசித்து மனதை திருப்தி செய்து கொண்டிருந்தேன். உயிரை விடும் தருணத்தில் தங்கள் மடியில் படுத்து உயிரை விடும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. இதை காட்டிலும் எனக்கு வேறு என்ன வேண்டும்? இவ்வளவுதான் மந்தாகினி கூறியது. இதையே திருப்பி திருப்பி அவளுடைய உள்ளமும் கண்களும் சொல்லிக் கொண்டிருந்தன. அவளுடைய முகத்திலோ எல்லையற்ற ஆனந்தம் ததும்பிக் கொண்டிருந்தது. விழாப்புறத்தில் வேல் குத்தி வெளியிலும் வந்திருந்ததினால் அவள் சிறிதும் வேதனைப்பட்டதாக அவள் முகக்குறியிலிருந்து தெரியவில்லை. அவள் அடியோடு தன் வேகத்தை பற்றிய நினைவை இழந்து விட்டிருந்ததாக காணப்பட்டது. பறவை கூண்டிலிருந்து கிளம்பும் தருணம் நெருங்கிவிட்டது. இனி கூண்டை பற்றி அந்த பறவைக்கு என்ன கவலை இருக்கப் போகிறது? சுந்தர சோழரும் தமது உடம்பை பற்றிய நினைவை மறந்து விட்டிருந்தார். அதனால்தானே அவர் தம் கால்கள் பலவீனமடைந்திருந்ததை கூட மறந்து கட்டிலிலிருந்து இறங்கி மந்தாகினியிடம் ஓடி வர முடிந்தது. ஆனால் சுந்தர சோழர் மந்தாகினியைப் போல் சில வார்த்தைகள் சொல்வதோடு திருப்தி அடையவில்லை. எத்தனையோ விஷயங்களை அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். அவருடைய கண்கள் சொல்லிய விஷயங்களை அவருடைய உதடுகள் வார்த்தைகளாக முணுமுணுத்து கொண்டே இருந்தன. அந்த அறையில் இருந்த மற்றவர்களுக்கு அவர் பேசிய வார்த்தை ஒன்று கூட புரியவில்லை. ஆனால் மந்தாகினிக்கு எல்லாம் விளங்கி கொண்டு வந்தது. ஆமோதிக்க வேண்டிய இடத்தில் தலையாட்டி ஆமோதித்தாள். மறுக்க வேண்டிய இடத்தில் தலையாட்டி மறுத்தாள். ஆனந்தமடைய வேண்டிய இடத்தில் ஆனந்தப்பட்டாள். ஆறுதல் கூற வேண்டிய இடத்தில் ஆறுதலும் தெரிவித்தாள். என் உயிருக்கு உயிரானவளே, நீ இன்று எனக்காக உன் உயிரை விடுகிறாய். என் உயிர் மட்டும் எத்தனை நாள் இருக்கும் என்று எண்ணுகிறாய்? நான் கல் நெஞ்சமுள்ள பாவிதான், ஒத்துக்கொள்கிறேன். ராஜ்யம் ஆளும் விதிக்கு பிறந்தவர்கள் இவ்விதம் நெஞ்சை கல்லாக செய்து கொண்டிருக்க வேண்டி இருக்கிறது. இல்லாவிடில் ராஜ்ய நிர்வாகம் எப்படி நடக்கும்? பூதத்தீவில் நான் உன்னை விட்டு வந்தது முதலில் நான் செய்த பெரும் குற்றம். அதன் விளைவாக இன்னும் பல குற்றங்களை செய்ய வேண்டியதாயிற்று. அந்த சொர்க்கத்துக்கு இணையான தீவில் நாம் எவ்வளவு ஆனந்தமாக வாழ்ந்தோம். அது நீடித்திருக்க கொடுத்து வைக்கவில்லையே. கடவுளே சதி செய்து விட்டாரே. என்னை சேர்ந்தவர்கள் எல்லாரும் சதி செய்து விட்டார்களே. யுவராஜ்ய பட்டாபிஷேகம் ஆனந்தம் உன்னை தேடி வர வேண்டும் என்றிருந்தேன். உன்னை தேடி கோடிக்கரை வரையில் ஓடி வந்தேன். பாவிகள், நீ கடலில் குதித்து செத்து விட்டாய் என்று சொன்னார்கள். என் பிராண சிநேகிதன் என்று எண்ணியிருந்த அனிருத்தனே ஏமாற்றிவிட்டான். ஆமாம், நீ சொல்வது தெரிகிறது. நீ கடலில் குதித்தது உண்மைதான் என்றும் பிறகு யாரோ உன்னை காப்பாற்றியதாகவும் சொல்கிறாய். ஆனால் இது அனிருத்தனுக்கு தெரிந்திருந்தும் அவன் சொல்லவில்லை. அதனால் வந்த விபரீதத்தை உன்னை பார்க்க நேர்ந்த போதெல்லாம் உன் ஆவியை பார்ப்பதாக எண்ணிக்கொண்டேன். என்னை பழி வாங்குவதற்காக வந்து சுற்றுகிறாய் என்று நினைத்து கொண்டேன். என் அருமை குமாரனை நீ காவேரி வெள்ளத்திலிருந்து எடுத்து காப்பாற்றியிருக்க நீதான் அவனை காவேரியில் தள்ளிவிட்டாய் என்று எண்ணிக்கொண்டேன். ஆஹா, நீ மட்டும் உயிரோடு இருக்கிறாய் என்று அறிந்திருந்தால் என் வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்திருக்கும். இந்த பெரிய சாம்ராஜ்யத்துக்காக உன்னை நான் கைவிட்டிருப்பேன் என்று நினைக்கிறாயா? ஒரு நாளும் இல்லை. இவ்விதம் சுந்தர சோழர் தம் உள்ளத்தில் பொங்கி ததும்பிய எண்ணங்களையெல்லாம் அவர் வார்த்தைகளினால் முணுமுணுத்து கொண்டே வந்தார். கடைசியாக அவர் கூறினார், 2 நாளைக்கு முன் நீ என் முன் வந்தபோது உன்மேல் விளக்கை விட்டிருந்தேன். உன்னை மறுபடியும் பார்த்த போதெல்லாம் அருவருப்பு காட்டினேன். அதற்காகவெல்லாம் நீ என்னை மன்னிக்க வேண்டும். பல வருஷ காலமாக நீ ஆவியாக வந்து என்னை துன்புறுத்துகிறாய் என்ற எண்ணத்தில் இருந்தேன். நள்ளிரவில் நீ இதே அறையில் என் முன் தோன்றி ஏதேதோ கூறினாய். என் மக்களை நீ சபிக்கிறாய் என்று எண்ணிக்கொண்டேன். அப்போது ஏற்பட்ட வெறுப்பு உன்னை நேரில் பார்த்த போதும் தீரவில்லை. உண்மையில் நீ எங்கள் குலதெய்வமாக வந்தாய். எனக்கும் என் மக்களுக்கும் தீங்கு நேராமல் தடுப்பதற்காக வந்தாய். அதையெல்லாம் நான் தெரிந்து கொள்ளவில்லை. என் மகள் குந்தவை எடுத்து கூறிய பிறகுதான் தெரிந்தது. ஐயோ, எப்பேற்பட்ட தவறு செய்தேன்.
ஐயோ, எப்பேற்பட்ட தவறு செய்தேன். பிறகுதான் தெரிந்தது. ஐயோ, அதற்காகவெல்லாம் என்னை மன்னித்து விடு. உன்னிடம் எனக்குள்ள அன்பை நீ எப்படி காட்டுவேன்? அதற்கு வழி இல்லாமல் செய்து விட்டாயே. என் குமாரர்களுக்கு பட்டம் கட்ட வேண்டாம் என்று சொன்னாய். அதன் நியாயம் எங்கே எனக்கே தெரிந்திருக்கிறது. ஏன் தலையை அசைக்கிறாய்? என் நன்மைக்காகவும் என் குலத்தின் நன்மைக்காகவும் தானே சொன்னாய். அதில் தவறு ஒன்றுமில்லை. ஆனால் இங்குள்ளவர்கள் ஏதேதோ சொல்லி என்னை பைத்தியமாக அடிக்க பார்க்கிறார்கள். உனக்கு குழந்தை பிறந்ததாக சொல்கிறார்கள். அது உண்மையானால் சொல்லிவிடு. உன் மகன் இருந்தால் சொல்லிவிடு. அவனுக்கு என்னால் இயன்றதை செய்து உனக்கு செய்த துரோகத்துக்கு பரிகாரம் தேடுகிறேன். இவ்விதம் சுந்தர சோழர் கூறிய போது மந்தாகினி பறக்க பறக்க அவரை பார்த்துவிட்டு பிறகு சுற்றுமுற்றும் பார்த்தாள். வாசற்படியின் அருகில் நின்றிருந்த பொன்னியின் செல்வன் மீது அவளுடைய பார்வை தங்கி நின்றது. உடனே இளவரசர் தந்தையும் தாயும் இருந்த இடத்தை நெருங்கி வந்தார். தாயின் அருகில் உட்கார்ந்தார். மந்தாகினி இளவரசரை தன் கையினால் தொட்டு கொண்டு சக்கரவர்த்தியின் திருமுகத்தை பார்த்தாள். இவன்தான் என் புதல்வன் என்னும் பொருள் அந்த பார்வையிலிருந்து மிக தெளிவாக வெளியாயிற்று. இவ்வாறு 2-3 தடவை மந்தாகினி சக்கரவர்த்தியையும் பொன்னியின் செல்வரையும் மாறி மாறி பார்த்தாள். பின்னர் கண்களை மூடிக்கொண்டாள். சிறிது நிமிர்ந்திருந்த அவளுடைய தலை சக்கரவர்த்தியின் மடியில் நன்றாக சாய்ந்தது. மந்தாகினியின் உயிர் அவள் உடலை விட்டு பிரிந்தது. சுந்தர சோழ சக்கரவர்த்தி விம்மி அழுததை இன்று வரை யாரும் பார்த்ததுமில்லை, கேட்டதுமில்லை. இன்றைக்கு அவர் ஓ என்று கதறி அழுததை பார்த்தும் கேட்டும் எல்லாரும் திகைத்து போனார்கள். இளவரசர் அருள்மொழிவர்மர் மட்டுமே மனத்தெளிவுடன் இருந்தார். அவர் சக்கரவர்த்தியை பார்த்து கூறினார், தந்தையே, என் அன்னையின் மரணத்துக்காக தாங்கள் வருந்த வேண்டியதில்லை. அவர் மரணம் அடையவே இல்லை. தெய்வமாக அல்லவா மாறியிருக்கிறார். என்றென்றுக்கும் நம் சோழ வம்சத்துக்கு அவர் குலதெய்வமாக விளங்கி வருவார் என்றார். ஆயினும் சுந்தர சோழர் விம்மி அழுவது நின்றபாடில்லை. மந்தாகினியின் மரணத்துக்காகத்தான் அழுதாரா, அல்லது அதே சமயத்தில் வெகு தூரத்தில் நடந்த இன்னொரு துயர சம்பவத்தின் அதிர்ச்சி அவர் உள்ளத்தில் தோன்றியதனால் அழுதாரா என்று யார் சொல்ல முடியும்? இளவரசர் அருள்மொழிவர்மர் கூறிய தேர்தல் மொழி மட்டும் உண்மையாக ஆயிற்று. பொன்னியின் செல்வர் பிற்காலத்தில் ராஜராஜ சோழர் என்ற பெயருடன் சிங்காதனம் ஏறிய போது ஈழத்து ராணி என்று அவர் அழைத்த மந்தாகினி தேவிக்காக தஞ்சையில் ஒரு கோயில் எடுப்பித்தார். அது சில காலம் சிங்கள நாச்சியார் கோவில் என்ற பெயருடன் பிரபலமாக விளங்கி வந்தது. நாளடைவில் அதன் பெயர் திரிந்து சிங்காச்சியார் கோவில் என்று ஆயிற்று. இன்றைக்கும் தஞ்சை நகரின் ஒரு பகுதியில் சிங்காச்சியார் கோயில் என்ற பெயருடன் ஒரு சிறிய சிதிலமான கோவில் இருந்து வருவதை தஞ்சை செல்கிறவர்கள் விசாரித்து தெரிந்து கொள்ளலாம். அத்தியாயம் 31. வேளை வந்துவிட்டது. சென்ற அத்தியாயத்தில் கூறிய நிகழ்ச்சிகளோடு இந்த கதையை முடித்துவிடக்கூடுமானால் எவ்வளவோ நன்றாக இருக்கும். நேயர்களில் ஒரு சிலர் ஒருவேளை அவ்விதம் எதிர்பார்க்கவும் கூடும். ஆனால் இயலாத காரியமாக இருக்கிறது. அதே தினத்தில் ஏறக்குறைய அதே நேரத்தில் கடம்பூர் சம்புவரையரின் மாளிகையில் நடந்த பயங்கர நிகழ்ச்சியை பற்றி நாம் இனி சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த இடம் தான் படிக்கிறதுக்கு மனசுக்கு வருத்தமாக இருக்கும். சினிமாவில் கூட இந்த இடம் நான் 2வது பொன்னியின் செல்வன் PS2 பார்க்குறச்சே மனசு ரொம்ப வருத்தமாக தான் போய் பார்த்தேன். ஐயோ, எனக்கு அந்த ஆதித்த கரிகாலன் செத்து போனது, அவன் பெரிய வீரன். அவனை ஒரு கன்னிங்னஸ்னால அவனை கொண்டு போட்டான். அதுதான் ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. இட்ஸ் ஆல் அ ரியல் ஸ்டோரி. ஸோ நம்மளுடைய சோழ நாடு எவ்வளோ நல்லா ஆட்சி நடந்திருக்குங்கிறத பார்க்கணும். அவள் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 45,000 கோயில் இருக்கான், 45,000 டெம்பிள்ஸ் இருக்கான். அது எல்லாமே நிறைய கோயில்கள் செங்கல் கட்டிடமாக இருந்ததெல்லாம் ராஜராஜ சோழன் காலத்துலேயும் ராஜேந்திர சோழன் காலத்துலேயும் அது எல்லாமே கற்றளினாக்க பாறாங்கல் வச்சு கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்லுவாள். எல்லாருமே அவளுக்கு முடிஞ்சதுன்னா, இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிறவா எல்லாரும் அவளுக்கு முடிஞ்சதுனாக்கா தஞ்சை பெரிய கோயிலையும் கங்கை கொண்ட சோழபுரமும் போய் பார்த்துட்டு வாங்கோ. அதனுடைய அழகை போய் பார்த்துட்டு வாங்கோ. அங்கே இருக்கிற கைடை போய் விசாரித்து ஒரு ஹாஃப் டே இல்லைன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸாக அதில் ஸ்பெண்ட் பண்ணி அந்த அழகை ரசிச்சுட்டு வாங்கோ. அதுதான் நம்ம ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆத்ம சமர்ப்பணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த கதையை படித்ததுக்கு அப்புறமா தான் நான் அந்த தஞ்சை பெரிய கோயிலையும் அந்த கங்கை கொண்ட சோழபுரம் பார்த்துட்டு ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது அந்த கோயில்கள்லாம் பார்க்குறச்சு. இந்த மாதிரி கூட ராஜாக்கள் இருப்பாளா அப்படின்னு ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அஃப்கோர்ஸ் ரொம்ப ஒரு பேட்ரியாட்டிக் சிந்தனையோடு நம்மெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. சின்ன குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுப்போம். நம்மளுடைய ஹிஸ்ட்ரி புக்ஸ்லாம் இதெல்லாம் இல்லைன்னா கூட
நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம். இன்னும் கொஞ்ச நாளில் காலம் மாறும். நம்ம ஹிஸ்ட்ரி புக்ஸ்லேயும் வந்து குழந்தைகள் படிக்கிற காலத்தில் இனிமேல் வர ஜென்ரேஷன், அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வரவாளுக்கும் நம்மளுடைய ஹிஸ்ட்ரியை சொல்லிக் கொடுங்க. நம்மளுடைய சேர சோழ பாண்டியர்களுடைய வீர மிக்க செயல்களை சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. சரி, கதையை மேலே படிப்போம் நம்ம. நந்தினி அவளுடைய அந்தப்புற அறையில் தனியாக அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்தாள். அவளுடைய உள்ளத்தில் குடிகொண்டிருந்த பரபரப்பை அவளுடைய முகத்தோற்றம் காட்டியது. அவளுடைய கண்ணில் ஒரு அபூர்வமான மின்னொளி சுடர்விட்டு தோன்றி மறைந்தது. அந்த அறைக்குள்ளே வருவதற்கு அமைந்திருந்த பல வழிகளையும் அவள் அடிக்கடி பார்த்து கொண்டிருந்தாள். அந்த வழிகளில் ஏதாவது காலடி சத்தம் கேட்கிறதா என்று அவளுடைய செவிகள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தன. வேலை நெருங்கிவிட்டது என்று அவளுடைய உதடுகள் அடிக்கடி முணுமுணுத்து கொண்டிருந்தன. சில சமயம் அவ்விதம் முணுமுணுத்த அவளுடைய உதடுகள் துடித்தன. இன்னும் சில சமயம் அவளுடைய கண் இமைகளும் புருவங்களும் துடித்தன. ஒவ்வொரு தடவை அவள் உடம்பு முழுவதுமே ஆவேசக்காரனுடைய தேகம் துடிப்பது போல் பதறி துடித்தது. நந்தினி படுப்பதற்காக அமைந்திருந்த பஞ்சனை மெத்தை விரித்த கட்டிலில் 4 பக்கமும் திரைச்சீலைகள் தொங்கின. அவை கட்டிலை அடியோடு மறைத்து கொண்டிருந்தன. நந்தினி ஒரு பக்கத்து திரைச்சீலையை மெதுவாக தூக்கினாள். படுக்கையில் நீளவாட்டில் வைத்திருந்த கொலைவாளை பார்த்தாள். கொல்லன் உலைக்களத்தில் ஜொலிக்கும் தீயினாலேயே செய்த வாளை போல் அது மின்னிட்டு திகழ்ந்தது. அத்தீயினால் மெத்தையும் கட்டிலும் திரைச்சீலைகளும் எரிந்து போகவில்லை என்பது ஆச்சரியத்துக்கு இடமாக இருந்தது. இதை நினைத்து பார்த்துத்தான் அது தழலினால் செய்த வாள் அல்லவென்றும் இரும்பினால் செய்த வாள்தான் என்றும் தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. நந்தினி அந்த வாளை கையில் எடுத்தாள், தூக்கி பிடித்தாள். தீபத்தின் ஒளியில் அதை இன்னும் நன்றாக மின்னிடும்படி செய்து பார்த்து சந்தோஷப்பட்டாள். பிறகு அதை தன் மார்புடன் அணைத்து கொண்டாள். கன்னத்தோடு கன்னம் வைத்து முத்தமிட்டாள். அந்த வாளுடன் உரையாடவும் செய்தாள். தெய்வ வாளே, நீ உன்னுடைய வேலையை செய்ய வேண்டிய வேலை நெருங்கிவிட்டது. என்னை நீ கைவிட மாட்டாய் அல்லவா? இல்லை, நீ என்னை கைவிட மாட்டாய். என்னுடைய கைகளே தான் என்னை கைவிட்டால் கைவிடும் என்று கூறினாள். பிறகு தன் கரங்களை பார்த்து, கரங்களே, நீங்கள் உறுதியாக இருப்பீர்களா? சிச்சி, இப்போதே இப்படி நடுங்குகிறீர்களே, சமயம் வரும்போது என்ன செய்வீர்கள்? ஆம் ஆம், உங்களை நம்புவதில் பயனில்லை. வேறு 2 கரங்களைத்தான் இன்றைக்கு நான் சம்பாதித்து கொள்ள வேண்டும் என்றாள். திடீரென்று நந்தினியின் உடம்பு முழுவதும் ஒரு தடவை சிலிர்த்தது. வெறிக்கனல் பாய்ந்த கண்களினால் மேல் நோக்காக பார்த்தாள். ஆஹா, நீ வந்து விட்டாயா? வா வா, சரியான சமயத்திலே தான் வந்தாய் என் அன்பே, என் அரசே, வா. வீரபாண்டியன் தலையே, ஏன் கூரை ஓரத்திலேயே இருக்கிறாய்? இறங்கி வா. இங்கே யாரும் இல்லை. உன் அடியாளை தவிர வேறு யாரும் இல்லை. ஏன் இப்படி விழுத்து பார்த்து கொண்டிருக்கிறாய்? வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல். இந்த கண்டத்துக்கு தப்பி உயிர் பிழைத்தால் உன்னை பாண்டிய சிங்காதனத்தில் ஏற்றி வைப்பேன் என்று சொன்னாயே, அதை நான் மறக்கவில்லை. உனக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை மறக்கவில்லை. அதை நிறைவேற்றும் வேலை நெருங்கிவிட்டது. அதற்காக நான் எத்தனை காலம் பொறுமையாக காத்திருந்தேன். என்னென்ன வேஷங்கள் போட்டேன். எல்லாம் நீ பார்த்து கொண்டுதான் இருந்தாய். இப்போதும் பார்த்து கொண்டிரு. கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிரு. நீதான் கண் கொட்டுவதே கிடையாதே. நானும் கண்ணை மூடி தூங்க முடியாமல் செய்து வருகிறாய். இன்று இரவு உனக்கு பழி வாங்கிவிட்டேனானால் அப்புறமாவது என்னை விட்டு போவாய் அல்லவா? அப்புறமாவது என்னை தூங்க விடுவாய் அல்லவா? மாட்டாயா? பாண்டிய சிங்காசனத்தில் நான் ஏறி அமர்வதை பார்த்த பிறகுதான் போவாயா? என்னுடைய வாக்குறுதியை நான் நிறைவேற்றினால் உன்னுடைய வாக்குறுதியை நீ நிறைவேற்றுவதாக சொல்கிறாயா? இல்லை இல்லை, எனக்கு சிங்காதனமும் வேண்டாம், மணிமகுடமும் வேண்டாம். உன் மகன் என்று யாரோ ஒரு சிறுவனை கொண்டு வந்தார்கள். அவனை சிங்காதனத்தில் ஏற்றி மணிமகுடம் சூட்டி ஆயிற்று. உனக்கு பழிக்கு பழி வாங்கிவிட்டேனானால் அதை கொண்டு நீ திருப்தி அடைவாய். பின்னராவது என்னை விட்டு செல்வாய். போரில் இறந்தவர்கள் எல்லாரும் எந்த வீர சொர்க்கத்துக்கு போகிறார்களோ அந்த வீர சொர்க்கத்துக்கு நீயும் போவாய். அங்கே என்னைப் போல் எத்தனையோ பெண்கள் இருப்பார்கள். அவர்களில் ஒருத்தியை என்ன மாட்டேன் என்கிறாயா? சரி சரி, அதை பற்றி பிறகு பேசிக்கொள்வோம் என் நண்பே. யாரோ வருகிறார்கள் போல் இருக்கிறது. நீ மறைந்து விடு. நானும் இந்த பழிவாங்கும் வாளை மறைத்து வைக்கிறேன். அச்சமயம் வாசற்படிக்கு அருகில் உண்மையாகவே காலடி சத்தம் கேட்டது. நந்தினி வாளை கட்டிலில் வைத்து கொண்டிருக்கும் போதே மணிமேகலை உள்ளே வந்தாள். சற்று முன் வெறிபிடித்து புலம்பிய நந்தினி ஒரு கண நேரத்தில் முற்றும் மாறுதல் அடைந்தவளாய், நீதானா மணிமேகலை? வா வா என்றாள். அவள் குரலில் அமைதி நிலவியது. அக்கா, இது என்ன? எப்போதும் வாளும் கையுமாகவே இருக்கிறீர்கள் என்றாள் மணிமேகலை. பின் என்ன செய்வது? ஆண் பிள்ளைகள் இவ்வளவு தூர்த்தர்களாக இருந்தால் நாம் வாளை துணை கொள்ள வேண்டியதுதானே? தேவி, நான் ஒருத்தி துணை இருக்கிறேனே, என்னிடம் தங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உன்னிடம் நம்பிக்கை இல்லாமலா என்னுடைய அந்தரங்கத்தை எல்லாம் உன்னிடம் சொன்னேன் மணிமேகலை? இந்த உலகிலேயே நான் நம்பிக்கை வைத்திருப்பள் நீ ஒருத்தி தான். ஆனாலும் உன் கூட பிறந்த சகோதரனுக்கு எதிராக உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது அல்லவா? அக்கா, எனக்கு கூட பிறந்த சகோதரன் இல்லை என்று முடிவு செய்து கொண்டு விட்டேன். ஏன் அவ்விதம் சொல்கிறாய்? எப்படியும் அவன் உன் சகோதரன்.
சகோதரனாவது சகோதரியாவது அந்த உறவெல்லாம் வெறும் பிரமை என்று தெரிந்து கொண்டோம். கந்தமாறன் என்னுடைய விருப்பத்துக்கு எதிராக தன்னுடைய சௌகரியத்துக்காக என்னை வற்புறுத்தி கட்டி கொடுக்க பார்க்கிறான். உண்மையான சகோதர பாசம் இருந்தால் இப்படி செய்வானா? தங்காய், உன்னுடைய நன்மைக்காகவே அவன் உன்னை இளவரசருக்கு திருமணம் செய்து கொடுக்க விரும்பலாம் அல்லவா? ஆமாம், என்னுடைய நன்மை தீமையை இவன் கண்டுவிட்டானாக்கும். உண்மையில் என்னுடைய நன்மையை அவன் கருதவே இல்லை அக்கா. ஈழம் முதல் வடபெண்ணை வரையில் பரந்த சோழ சாம்ராஜ்யத்தின் சிங்காதனத்தில் நீ பட்ட மகிழ்ச்சியாக வீற்றிருக்க வேண்டும் என்று உன் தமையன் விரும்புவது உன்னுடைய நன்மைக்கு அல்லவா? இல்லவே இல்லை அக்கா. நான் தஞ்சாவூர் ராணியானால் இவன் முதன் மந்திரியாகலாம், பெரிய பழுவேட்டரையரை போல் தனாதிகாரியாக ஆகலாம். ஏற்கனவே சொல்லியிருக்க தனாதிகாரி எனக்கு ட்ரெஷரர்னு. என்ற ஆசைதான் காரணம். அக்கா என்று அக்கா என்று மணிமேகலை மேலே சொல்ல தயங்கினாள். சொல் மணிமேகலை, உன் மனதில் உள்ள எதுவானாலும் தாராளமே சொல்லலாம். என்னிடம் உனக்குள்ள அன்பை குறித்து நீ சொன்னதெல்லாம் உண்மைதானே? அக்கா, அதை பற்றி சந்தேகிக்க வேண்டாம். இந்த உலகத்திலேயே நான் அன்பு வைத்திருப்பது 2 பேரிடம்தான். ஒன்று தாங்கள், இன்னொருவர் யார்? உங்கள் மனதுக்கு அது தெரியும். என்னை ஏன் கேட்கிறீர்கள்? தங்காய், உனக்கு அது சந்தோஷமாக இருக்கும் என்று நினைத்தேன். கதைகளும் காவியங்களும் நீ கேட்டதில்லையா? ஒரு பெண்ணின் உள்ளத்தில் காதல் உதயமானால் அதை பற்றி அவள் யாரிடமாவது பேச விரும்புவது இயல்பு அல்லவா? அந்தரங்க தோழி என்பது பின் எதற்காக? அது உண்மைதான் அக்கா. என் அந்தரங்கத்தையும் தங்களிடம் தெரியப்படுத்தியிருக்கிறேன். ஆனால் இப்போது நான் தங்களிடம் அவசரமாக வந்தது வேறு ஒரு செய்தி சொல்வதற்காக. மிக்க கவலை தரும் செய்தி அக்கா. நந்தினி திடுக்கிட்டு என்ன என்று கேட்டாள். எத்தனையோ காலமாக திட்டமிட்டு கொண்டிருந்தது என்று நிறைவேறலாம் என்று எண்ணியிருந்த காரியத்துக்கு ஏதாவது தடங்கள் ஏற்படுமோ என்ற பீதி அவள் மனதில் குடிகொண்டது. அதன் அறிகுறி அவள் முகத்திலும் தோன்றியது. அக்கா, தனாதிகாரி பழுவேட்டரையர் இன்னும் தஞ்சாவூருக்கு போய் சேரவில்லையாம். வழியில் என்ன நேர்ந்தது? ஒருவேளை மனதை மாற்றிக்கொண்டு திரும்பி விட்டாரா என்று நந்தினி கேட்ட கேள்வியில் பீதி குறைந்திருக்கவில்லை. அப்படி அவர் திரும்பி இருந்தால் நன்றாக இருக்கும் அக்கா. அன்றைக்கு நாம் ஏரித்தீவில் இருந்தபோது புயல் அடித்ததல்லவா? அந்த புயல் கொள்ளிடத்திலும் அப்பாலும் ரொம்ப கடுமையாக அடித்ததாம். பழுவேட்டரையர் கொள்ளிடத்தில் படகில் சென்றபோது புயல் பலமாக இருந்ததாம். அப்புறம் என்று நந்தினி பரபரப்புடனே தான் கேட்டாள். ஆயினும் கவலை துணி சிறிது குறைந்திருந்தது. அக்கறை சேரும் சமயத்தில் படகு கவிழ்ந்து விட்டதாம். ஐயோ! தப்பி கரையேறியவர்கள் கொள்ளிடக்கரையில் எங்கும் தேடி பார்த்தார்கள். தங்கள் கணவர் மட்டும் அகப்படவில்லை என்றாள் மணிமேகலை. இந்த செய்தியை கேட்டது நந்தினி விம்மி அழுவாள் என்று மணிமேகலை எதிர்பார்த்து அவளுக்கு ஆறுதல் சொல்ல தயாராக இருந்தாள். ஆனால் நந்தினியோ அப்படி என்றும் செய்யவில்லை. சிறிதும் படபடப்பு காட்டாமல் அவநம்பிக்கை தொனித்த குரலில், இந்த செய்தி உனக்கு எப்படி தெரிந்தது என்றாள். பழுவேட்டரையரோடு போன ஆட்களில் ஒருவன் திரும்பி வந்திருக்கிறான். அவன் என் தமையனிடம் சொல்லிக் கொண்டிருந்தான். நானே என் காதினால் கேட்டேன். அக்கா, தங்களிடம் இந்த செய்தியை எப்படி தெரிவிப்பது என்று என் தமையன் தயங்கி இளவரசரிடம் யோசனை கேட்டுக்கொண்டிருந்தான். நான் எப்படியாவது தங்களிடம் சொல்லிவிடுவது என்று ஓடி வந்தேன். இவ்விதம் கூறிய மணிமேகலை துயரம் தாங்காமல் விம்மத் தொடங்கினாள். நந்தினி அவளை கட்டிக்கொண்டு, என் கண்ணே, என்னிடம் நீ எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாய் என்று தெரிந்து கொண்டேன். ஆனால் நீ வருத்தப்பட வேண்டாம் என்றாள். மணிமேகலை சிறிது வியப்புடனேயே நந்தினியை நிமிர்ந்து பார்த்தாள். இவளுடைய நெஞ்சு எவ்வளவு கல் நெஞ்சு என்று அவள் மனதில் தோன்றிய எண்ணத்தை நந்தினி தெரிந்து கொண்டாள். தங்காய், துக்கச் செய்தியை கூறி எனக்கு ஆறுதல் சொல்வதற்காக நீ ஓடி வந்தாய். ஆனால் உனக்கு நான் தேர்தல் கூற வேண்டியிருக்கிறது. நீ வருத்தப்பட வேண்டாம். என் கணவருடைய உயிருக்கு ஆபத்து ஒன்றும் வரவில்லை என்பது நிச்சயம். அப்படி ஏதாவது நேர்ந்திருந்தால் என் நெஞ்சே உனக்கு உணர்த்தி இருக்கும். அதனால்தான் நான் கவலைப்படவில்லை. ஆனால் நீ கேள்விப்பட்டதை இன்னும் விவரமாக சொல். என் மனத்தில் வேறொரு சந்தேகம் உதித்திருக்கிறது. என்ன சந்தேகம் அக்கா? உன் தமையனும் அந்த பல்லவ பார்த்திபேந்திரனும் சேர்ந்து என் கணவருக்கு ஏதேனும் கெடுதல் செய்ய திட்டமிட்டு இருக்கிறார்களோ என்று எண்ணுகிறேன். அதற்கு முன்ஜாக்கிரதையாக இம்மாதிரி ஒரு செய்தியை அவர்களே தயாரித்திருக்கலாம் அல்லவா? எனக்கு விளங்கவில்லை அக்கா. அவர்கள் ஏன் பழுவேட்டரையருக்கு தீங்கு நினைக்க வேண்டும்? நீ பச்சை குழந்தையாகவே இருக்கிறாய் மணிமேகலை. உன் தமையனும் பார்த்திபேந்திரனும் என் மீது துரெண்ணம் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லையா? அதற்காகத்தான் இந்த வாளை எப்போதும் அருகிலேயே வைத்து கொண்டிருக்கிறேன் என்றும் சொல்லவில்லையா? சொன்னீர்கள். அதனால் கந்தமாறனை இனிமேல் என் தமையன் என்று சொல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டேன். அந்த பாதகனை என் உடன் பிறந்தவனாக நான் இனி கருத மாட்டேன். இருந்தாலும் அவர்கள் பழுவேட்டரையருக்கு ஏன் தீங்கு செய்ய வேண்டும்? தங்காய், இது கூடவா தெரிந்து கொள்ள முடியவில்லை? கிழவரை கல்யாணம் செய்து கொண்டு தவிக்கும் நான் அவர் போய்விட்டால் மனதிற்குள் சந்தோஷப்படுவேன். பிறகு அவர்களுடைய துர்நோக்கத்துக்கும் இணங்குவேன் என்றுதான் உன் தமையன் இப்படிப்பட்டவன் என்று தெரிந்திருந்தால் அவனை என் வீட்டில் வைத்திருந்து சகோதரனைப் போல் கருதி பணிவிடை செய்திருக்க மாட்டேன். யமலோகத்தின் வாசல் வரை சென்றவனை காப்பாற்றியிருக்க மாட்டேன். அக்கா, இனி நான் தங்களை விட்டு ஒரு கணமும் பிரிய மாட்டேன். அந்த இருவரில் ஒருவர் இங்கு வந்தால் என்னுடைய கையாலேயே அவர்களை கொன்று விடுவேன்.
மணிமேகலை, அந்த கவலை உனக்கு வேண்டாம். என்னை நானே காப்பாற்றிக் கொள்வேன். கந்தமாறனும் பார்த்திவேந்திரனும் என் அருகில் நெருங்கினால் என்றும் மறக்காதபடி அவர்களுக்கு புத்தி கற்பித்து அனுப்புவேன். அவர்களிடமும் எனக்கு சிறிதும் பயமில்லை. முரட்டு இளவரசரை பற்றி மட்டும்தான் கொஞ்சம் பயம் இருந்தது. நல்ல வேளையாக அந்த அபாயத்தினின்றும் என்னை நீயே காப்பாற்றி விட்டாய். நான் தங்களை காப்பாற்றினேன்னா அது எப்படி? இளவரசரின் உள்ளத்தை நீ கவர்ந்து விட்டாய் என்பதை அறியவில்லையா மணிமேகலை? வானர் குலத்து வீரரை கையை பிடித்து இழுத்து அப்பால் தள்ளிவிட்டு உன்னை அவர் ஏறி தண்ணியிலிருந்து எடுத்து காப்பாற்றியதன் காரணம் என்ன? அதற்கு பிறகும் அவரை நான் கவனித்து கொண்டுதான் வருகிறேன். உன் மனதிற்கு அது தெரியவில்லையா மணிமேகலை? தெரியாமல் என்ன, தெரிந்துதான் இருக்கிறது. இளவரசரை நினைத்தாலே எனக்கு பயமாக இருக்கிறது. அவர் அருகில் வந்தால் என் உடம்பு நடுங்குகிறது. என் தமையன் என்று சொல்லிக்கொள்ளும் கிராதகன் இருக்கிறான் அல்லவா, அவன் வேறு ஓயாமல் என் பிராணனை வாங்கி கொண்டிருக்கிறேன். இளவரசரை நீ மணந்து கொள்ள வேண்டும் என்றுதானே? ஆம், தனியாக என்னை ஒரு கணம் பார்த்தால் போதும், உடனே எனக்கு அவன் உபதேசம் செய்ய ஆரம்பித்து விடுகிறான். அவனுடைய தொந்தரவுக்காக இளவரசரை மணந்து கொண்டு விடலாம் என்று முடிவு செய்து விட்டாயா மணிமேகலை? தாங்கள் கூட இவ்விதம் சொல்கிறீர்களே அக்கா என்று மணிமேகலை விம்மி அழத் தொடங்கினாள். அவளுடைய கண்களில் கண்ணீர் அருவி போல் பெருகிற்று. நந்தினி அவளை சமாதானப்படுத்தினாள். ஏதோ விளையாட்டுக்காக சொன்னேன், அதற்காக இப்படி அழ ஆரம்பித்து விட்டாயே என்று சொல்லி கண்ணீரை துடைத்தாள். மணிமேகலை சிறிது சமாதானம் அடைந்ததும், என் கண்ணே, உன் மனதை நன்றாக சோதித்து பார்த்து பதில் சொல். உண்மையாகவே நீ இளவரசர் கரிகாலரை விரும்பவில்லையா? அவரை மணந்து கொண்டு சோழ சாம்ராஜ்யத்தின் பட்ட மகிழ்ச்சியாக இருக்க ஆசைப்படவில்லையா என்றாள் நந்தினி. ஒரு தடவை கேட்டாலும் 100 தடவை கேட்டாலும் என் பதில் ஒன்றுதான் அக்கா, அந்த ஆசை எனக்கு கிடையவே கிடையாது.